ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலம்பரையே இந்த துணியெல்லாம் புடவைக்கு முந்தி அடிக்கிறது, கையிலுக்கு மூட்டுறது, இந்த வேலையெல்லாம் பார்ப்போம். காலம்பரையே இந்த வேலையை பார்ப்போம். எல்லோரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, ஒண்டியாக இருக்கேன் நான். இனிமேல் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருவோம். சட்டையெல்லாம் லூஸாக இருக்குது, இந்த எல்லாம் பிடிக்கிற வேலை, பாவாடை தையல் விட்டுருக்கு, அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நாளாவது தையல் மிஷினில் உட்காந்து இப்போ எண்ணெயெல்லாம் போடாமல் கிடக்கு, ஆயில் போடாமல். ஆயிலெலாம் போட்டுட்டு ஆயிலெலாம் போடாமல் இருக்குது, அதனால் ஆயிலெலாம் போடுறேன். எங்கே போடணுன்னு தெரியும்ல, இந்த நெட்டுக்கு நெட்டு ஆயில் போடணும், அப்போ தான் மிஷினு நல்லா ஓடும். மிஷினுக்கு இந்த நெட்டுக்கு நெட்டு ஆயில் போட்டுருணும் நம்ம, அப்போ தான் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். நீங்கள் என்ன மிஷின் வச்சுருக்கீங்க? நான் உஷா தையல் மிஷின் வச்சுருக்கேன். முன்னாடி ப்ளவுஸ்லாம் தைப்பேன். இப்போ ரொம்ப நாளாக தையல் விட்டு இப்போ நான் கடையில் தான் தைக்கிறேன். இருந்தாலும் இந்த முந்தி அடிச்சுக்கிறது, கையிலே மூட்டுறது, இந்த வேலையெல்லாம் நானே பார்த்துருவேன். இதுக்கு ஏன் கொடுப்பேன், மிஷின் தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாகுது மிஷினை தொட்டு, ரொம்ப நாளாகுது. இந்த வேலை வச்சு நீங்கள் பார்ப்போம். ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன், அந்த பாவடையெல்லாம் எல்லாம் தையல் விட்டு போய் கிடக்கு, தப்போம் அப்படின்ட்டு. எனக்கு நேரமே கிடைக்கல. இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிது. எவ்வளோ அழுக்கு பாருங்கள், எவ்வளோ அழுக்கு. ஏதாச்சும் வேலை செஞ்சால் திருப்தியாக இருக்கும், இல்லாட்டி ஒன்றுமே செய்யணும்னாச்சும் இன்றைக்கி நம்ம பொழுது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு தோணும். உங்களுக்கும் அப்படி தானே? ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி நினப்பேன். அப்படி நினச்சின்னா செடியெலாம் வச்சேன் மாடியை கொண்டு போய்.